பாட்டி அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? வேணும்னே எல்லாரும் முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, நம்மள கெட்டவங்களா காட்டுறாங்க. அப்பதானே நாளைக்கு கோர்ட்ல அவங்க ஒண்ணு விவாகரத்து கொடுக்கல, நாம தான் விவாகரத்து கேக்குறோம்னு நம்மள கெட்டவங்களா ஆக்கிடுவாங்க பாட்டி. என்ன சொல்ற நீ? அதான் ஒருவேளை அப்படி நடந்தா விவாகரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு சல்லி பைசா கூட கிடைக்காது. நிஜமாவா சொல்ற ஷாலினி? ஆமா பாட்டி, உண்மைதான் சொல்றேன். நீங்களே பாத்தீங்கல்ல அவனோட தங்கச்சி எப்படி எங்களை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தான்னு. அந்த போட்டோவெல்லாம் அவ சோஷியல் நெட்வொர்க் சைட்ஸ்ல போட்டு விடுவா. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் பாருங்க எங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு, வேலண்டைன்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்லுவா. ஆனா எங்க அண்ணி தேவையில்லாம எங்க அண்ணன் கிட்ட டிவோர்ஸ் கேக்குறாங்கன்னு சொல்லுவா. இந்த டைம்ல நான் கோவப்பட்டனா அப்புறம் பப்ளிக்கும் ஏன் மேலதான் தப்பு இருக்குன்னு என்ன தப்பா புரிஞ்சுப்பாங்க பாட்டி. கோர்ட்லயும் அதான் நிரூபணம் ஆயிடும். சோ இப்ப நாம என்ன பண்ணோம் தெரியுமா? அவங்க ரூட்லயே போய் அவங்களே நாம மடக்கணும். நாமளே ஆக்ட் பண்ணணும் பாட்டி. அவங்களுக்கு நடிக்க தெரியும்னா நம்ம நடிகர் திலகோன காட்டணும். அப்பதான் அவங்க கோர்ட்ல நம்மள தப்பா நிரூபிக்கவே முடியாது. இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே. இனிமே நான் என்ன பண்றேன்னு பாரு. அவ சிங்கமா இருந்தா நான் 100 சிங்கத்துக்கு சமம். இனிமே பாரு, கலக்கு கலக்குன்னு கலக்குறேன். குறுக்க நிக்காத, தள்ளி போ. ரவி எங்க 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 என் செல்ல மாப்பிள்ள என் ரவி? ஓ, நீ இங்க இருக்கியா? என்னோட தங்க மாப்பிள்ள இங்க இருக்கான். தங்கம் மாப்பிளையா? இங்க இருக்கியாப்பா? எப்படி அழைச்சு போயிட்ட? ஏன்பா ஷாலினி கூட தான் காதலர்கள் தினம் கொண்டாடுவியா? பின்ன இந்த பாட்டிய மறந்துட்டியா? ரொம்ப ஒண்ணு பண்ணலாம். எல்லாரும் எழுந்து வாங்க, எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். நல்ல ஃபேமிலினா எப்படி இருக்கணும்? சேர்ந்து போட்டோ எடுத்துக்கணும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் இல்ல? அப்ப வாங்க எல்லாரும் ஒண்ணா போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க வாங்க. பவி, போட்டோ சூப்பரா இருக்கணும். இன்னும் இவ மயக்கத்துல தான் இருக்கா. ஆனா இவ கண் முழிக்கிற அன்னைக்கு என் நிலைமை நிச்சயமா கோமாவா தான் இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம். ஸ்னேகாவோட கையில மூவ்மெண்ட் இருக்கு. அமெரிக்கால இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட மிஸ்டர் ஆர்வி இங்க அனுப்பி வச்சிருக்காரு. பேஷண்ட் குணமாகாம இருக்க முடியுமா? ஹலோ, சொல்லு. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க இப்போ? சார், ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஸ்னேகா கிட்ட இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சார். டாக்டர் இப்போ அட்டன் பண்ண போயிருக்காரு. தட்ஸ் கிரேட். இப்போ நானே நேரில் வந்து பார்க்குறேன். சார், ஒரு பேட் நியூஸ் இருக்கு. சிவாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். சிவா இப்போ ஸ்னேகா ரூம் பக்கத்தில் தான் இருக்கான். ஸ்னேகாவுக்கு செக்யூரிட்டி அதிகப்படுத்த சிவா அந்த ரூம் பக்கமே போகாமல் பார்த்துக்கோ. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஸ்னேகா கண் முழிச்சிட்டான்னா சிவா தப்பிக்கவே முடியாதுன்னு. எஸ் சார். எல்லாரும் அங்கே அலர்ட்டாக இருக்கணும். சிவாவை பக்கத்திலே போகக்கூடாது. இந்த தடவை அங்கே எந்த தப்பு நடக்கக்கூடாது. ஓகே சார். இல்ல சிவா, இந்த தடவை உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவ இப்ப தனியா இல்ல. இந்த வாட்டி உன்னோட எந்த சூழ்ச்சியும் எந்த கெட்ட எண்ணமும் நிறைவேற நான் விட மாட்டேன். இந்த ரவி என்ன கண்ணிலேயே படல. என்ன தேட வைக்கணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. நினைக்கட்டும். மாலா அக்கா, ரவிய பாத்தியா? இல்லக்கா, நான் பார்க்கவே இல்ல. சரி. எங்கேயும் காணுமே. இவன் எங்க போனானோ தெரியல. ரவியோட ரூம் கதவையும் திறந்திருக்கு. ரவி எங்கேயும் இல்லையே. உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இப்பதான் வருவியா? எதுக்காக காத்துட்டு இருக்க? என்ன இப்படி பயமுறுத்துறதுக்காகவா? ரவி, ஒரு நிமிஷம் என் உயிரே போயிருக்கும். அது எப்படி நாங்க விட்டுருவோம்? உன் உயிர் என் கிட்ட தானே இருக்கு. நல்லாதான் பேசுற. சரி சொல்லு, எதுக்கு வெயிட் பண்ண?
வெல் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆக்சுவலா. சீக்கிரமா சொல்லு ரவி, யாராவது பாத்துட்டு போறாங்க. இது என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா? உன்னோட தனியான அந்த டேட்காக நாம 2 பேரும் ஒரு மூவிக்கு போறோம். So are you okay with this private date thinking? மூவியா? ஆனா இது கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன் ஐடியாவா இல்ல? ஆனா இதுதானே ஹிட் ஆகிற ஐடியா. 2 லவ் பேர்ட்ஸ் அவ்வளவு பெரிய இருட்டான ஹால்குள்ள பக்கத்துல, அதுவும் கார்னர் சீட்ல. என்ன படம் பார்த்தன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு. இருட்டுல கண்ணு கூட தெரியுமா உனக்கு? தெரியாதுதான், பட் அந்த இருட்டுல இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கலாம். உதாரணத்துக்கு ஆனா என்னால வர முடியாது. ரவி என்ன பண்ற? ஏன் வர முடியாதுன்னு சொல்லு. பின்ன ஒவ்வொரு வாட்டியும் நான் ஏதாவது சாக்கு சொல்லிட்டு வர வேண்டியதா இருக்கு. இந்த வாட்டி என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. போ. இதெல்லாம் நீங்க சவால் விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ஆபீசர். ஏன் சவால் விட்டதுக்கு அப்புறமா யோசிக்க கூடாதா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீ சொன்ன சேலஞ்சை நான் ஏத்துக்கிட்டேன், சொன்ன மாதிரி அழகாத செஞ்சும் காமிச்சேன். இதை பார்த்தல எல்லாரும் முன்னாடி உன் கூட நான் வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணேன். இப்போ இந்த டேட்டுக்கு நீ எப்படி வர போறங்கிறத நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அது உன்னோட ப்ராப்ளம். இந்த மூவி டிக்கெட்டை உங்ககிட்ட வச்சுக்கோ. ஈவினிங் 7 மணிக்கு சொதப்பாம வந்து சேர்ந்துடும். ஒருவேளை நீ மட்டும் வரல, கரெக்டா வந்துருவேன். ஆனா நான் தியேட்டருக்கு வர வரைக்கும் நீ கொஞ்சம் தள்ளியே இரு ரவி. முதல்ல பெரிய அக்கா கிட்ட போய் இதை சொல்லணும். ஐய நீயா? ஏய், நீ ரவியோட ஸ்டடி ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சின்னத்தை இந்த வீடு எனக்கும் சொந்தம். நான் இந்த வீட்ல எந்த ரூம்குள்ள வேணாலும் போகலாம். இப்ப நாங்க போனது என் டைமண்ட் கம்பெனியோட ஃபைல்ஸ் செக் பண்றதுக்காக. கொஞ்சம் வழி விடுறீங்களா? நான் முக்கியமான கால்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஒண்ணு இவ என் ஏ ரவி, நீ இப்படி வா. என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க? விசில் அடிச்சுட்டு அங்க இருந்து வந்துட்டு இருந்தேன். ஏன் நான் இது கூட பண்ணக்கூடாதா? ஒரு முக்கியமான ஃபைல் ஒண்ணு, அதை எங்க வச்சுன்னு தெரியல, தேடிட்டு இருந்தேன். அதெல்லாம் சரிடா. ஆனா அந்த ஷாலினி அங்கதானே இருந்தா, அப்புறம் நீயும் அங்க. யோ சித்தி, அவ இந்த வீட்ல எங்க வேணாலும் சுத்துவா. அதுக்காக என்ன என் வேலையை பார்க்காம இருன்னு சொல்றீங்களா? அதுக்கு இல்ல, நான் என்ன கேட்பேன். சித்தி டோன்ட் வரி, நான் அவளை நிமிந்து கூட பார்க்கலையே. ரைட், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கிளம்புறேன். ஓகே, லேட் ஆகுது, பாய். மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. அத்தை, என்ன டிஃபன் பண்ணிருக்க சிந்துஜா? அத்தை இன்னைக்கு எல்லாமே உங்க லைக்கிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் செஞ்சிருக்கேன். ஆ. அப்புறம் மாதேஷ்க்கு தனியா டயட் ஃபுட்ஸ் செஞ்சிருக்கேன். மாதேஷ் ஃபேட் ரெடியூஸ் பண்ணனும்ல, அதுக்கு தான். சிந்து, இது டயட் ஃபுட்டா? அப்பா, அம்மாவோட இங்கிலீஷ் பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்க சொன்னது டயட் ஃபுட். டயட் ஃபுட்னு நினைச்சிட்டீங்க நீங்க. You should sit and eat. Go. இது எல்லாமே டயட் ஃபுட்ஸ் made in olive oil. Olive oil is healthy foods. Come on now, eat. மம்மி, அப்பாக்கு இந்த டயட் ஃபுட்டை பத்தி எல்லாம் தெரியவே தெரியாது. எனக்கு இந்த டயட் ஃபுட்டை கொடுத்து ஒல்லியாக்கிருங்க. டேய், சாப்பிடறதுக்கு சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காத. இப்படியே தின்னு தின்னு உடம்பு குண்டாகுதே தவிர குறைய மாட்டேங்குது. மாலா, சொல்லுங்கம்மா. நம்ம டிஃபனை போய் எடுத்துட்டு வா. நான் செஞ்சு வச்சிருக்கேன்ல. இதோ கொண்டு வரேம்மா. அம்மா, நான் ஆபீஸ் போறேன். இருப்பா, வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா போ. இல்லம்மா, அது ஆக்சுவலா ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஈவினிங் 2-3 மீட்டிங்ஸ் இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் வேற வராங்க. நான் எந்த மீட்டிங்கை கேன்சல் வேற பண்ண முடியாது. சோ நான் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லலாம். பாட்டி, நான் ஆபீஸ்க்கு போறேன் பாட்டி. இன்னைக்கு வர லேட் ஆகும். நீ எதுக்காக போனோம்? ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை இருக்குமோ அதே மாதிரி அப்கமிங் பிசினஸ் உமனுக்கும் நிறைய வேலை இருக்கும். அம்மா, என்ன பார்த்து காப்பி அடிச்சு ஒரு விமன் பிசினஸ் விமனா மாற முடியும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? பாட்டி, நான் வேலை செய்யறவங்கள மட்டும்தான் பார்த்து காப்பி அடிப்பேன். வேலை செய்யறேன்னு நாள் பூரா ஓபி அடிக்கிறவங்கள காப்பி அடிக்க மாட்டேன். அம்மா, நான் கிளம்புறேன். எனக்கு இங்க நின்னாலே ஆத்திரங்கள் வருது. பயடா கண்ணா. இவனை புரிஞ்சுக்கவே முடியல. சம்டைம்ஸ் பூ கொடுக்கறான், இல்லனா முள்ளு மாதிரி குத்துறான். ஷாலினி, வந்து இங்க உட்கார்ந்து எங்களோட சாப்பிட டயட் ஃபுட் எல்லாம் செஞ்சிருக்கேன். உனக்கு பிடிக்கும்ல? டயட் ஃபுட்டா? இட்ஸ் ஓகே சித்தி. எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ் போற வழியில சந்தோஷ் அண்ணாவுக்கு வேற நான் ஷெர்வானி ஆர்டர் கொடுக்கணும். அப்புறம் லாயர் பார்க்கணும்.
டிஜே புக் பண்ணனும் இல்லையா, சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு தான். சோ நான் கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ. ஷாலினி வக்கீல பாக்குறதுக்கு முன்னாடி நாம போய் வக்கீல பார்த்தாகணும். சொசைட்டிக்கு நீங்க தான் செக்ரட்டரியா வரணும். நேத்து வரைக்கும் என் பேரை சொல்லி ரவிக்கு விவாகரத்து கொடுக்க நினைக்கிறாளா இல்லையான்னு தெரியல. இப்பெல்லாம் அவ செய்யறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதா? சில நேரத்துல அவன் மூஞ்சில முழிக்கிறதே பெரிய பாவங்கிற மாதிரி பேசுறான். ஆனா அதே நேரத்துல அவனை பயங்கர பாசமா பாக்குறா. அப்படியே அவன் இல்லைன்னா இவ இல்லங்கிற மாதிரி ரியாக்ஷன் காட்டுறா. அவ மனசுக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குன்னா அதை நான் சரி பண்ணிடுவேன். அதாவது அவ உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது விஷயம் சொல்லிருக்காளா? அப்படின்னா எப்பதான் இதெல்லாம் முடியும்? இதுவரைக்கும் கோர்ட்ல ஒரு டேட் கூட கொடுக்கல. எப்பதான் விவாகரத்து முடிய போகுது? இங்க பாருங்க, அடுத்த வாரம் என் பேரன் சந்தோஷோட கல்யாணம் நடக்க போகுது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் டக்குன்னு விவாகரத்து முடியணும். நான் சொன்ன கண்டிஷனோட. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் நிச்சயமா விவாகரத்து வாங்கிடலாம். அதுக்கு முன்னாடி ஷாலினி கிட்ட நீங்க பேசுங்க. அவ அந்த ரவி அம்பிகா மாதிரி புத்திசாலி கிடையாது. அவளுக்கு நீங்க எடுத்து சொல்லி விவாகரத்தை முடிச்சு கொடுங்க. ஏன்னா பாலகிருஷ்ணனோட குடும்பத்துக்கு அந்த சொத்தை ஷாலினி தான் திரும்ப வாங்கி கொடுக்க முடியும். அவளுக்கு விவாகரத்தை உங்களாலதான் வாங்கி கொடுக்க முடியும். புரியுதுல? கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்க. கண்டிப்பா அப்படியே செஞ்சிடலாமா. நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்கம்மா. உங்க பேரை சந்தோஷோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. கிளம்புறேன். போயிட்டு வாங்கம்மா. நான் ஷாலினி கிட்ட இத பத்தி பேசியே ஆகணும். என்ன நடக்குதுன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவனா? சரி சீக்கிரம் சொல்லு. என் தங்கச்சி நல்லா இருக்கல? உங்க தங்கச்சிக்கு ஒண்ணுமே ஆகல சார். அவங்க ரொம்ப நல்லதா இருக்காங்க. அப்புறம் ஏன் திடீர்னு ஃபோன் பண்ண? ஒரு நிமிஷம் என் மனசு அப்படியே பதறி போயிடுச்சு தெரியுமா? அப்படி பதறினா எந்த ஒரு தப்பும் இல்ல. ஆனா அப்படி மட்டும் நடக்க கூடாது. என்ன சொல்ற? உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லதான் கால் பண்ண. இங்க தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஆர்வி இங்க செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக்கிட்டாரு. ஒருவேளை நீங்க இங்க வந்தீங்கன்னா நீங்க மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. செக்யூரிட்டியா? ஏன் அங்க ஏதாச்சும் நடந்துச்சா? என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகல? இப்பதான் உங்க பாடியில மூவ்மெண்ட் இருக்கு. ஆர்வியோட ஆளுங்க பேசிட்டு இருந்த விஷயத்த நான் போட்டு கேட்டுட்டு இருந்தேன் சார். உங்க தங்கச்சியோட உயிருக்கு யாராலையும் ஆபத்து இருக்கா? அதுக்காக தான் ஆர்வி செக்யூரிட்டி அதிகப்படுத்திருக்காரா? இங்கேயும் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க இங்க வராதீங்க சார். நான் வச்சிடுறேன். ஹே ப்ரோ, உங்ககிட்ட ஏதாவது கேஷ் இருக்கா? ஏய், என்னாச்சு? என்ன யோசிக்கிற? என் தங்கச்சி இப்ப குணமாயிட்டே வரா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா உனக்கு? அந்த ஆர்வி தான் காரணம். இதுல ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. அந்த ஆர்வி என் தங்கச்சியை கொல்லணும்னு நினைச்சா எதுக்காக என் தங்கச்சியை காப்பாத்த செக்யூரிட்டி அதிகமாக்கணும்? இதுல இருந்து ஒண்ணு மட்டும் புரியுது. என் தங்கச்சிக்கு ஆபத்து வேற யார் மூலமாவும் இருக்கு. ஆர்வி என் தங்கச்சியை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். உனக்கு என்ன தோணுது? அது யாரா இருப்பாங்க? என்னாச்சு? உனக்கே இப்படி வேர்த்து போகுது? வேர்வையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வெளியில இருந்து வந்தேன்ல, அதான் இப்படி இருக்கு. ஆனா உன் தங்கச்சி குணமாகறத கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. இதே நான் உன் இடத்துல இருந்திருந்தா எதுக்காகவும் அந்த ரவியை நம்ப மாட்டேன். அவன் ஒன்னு செய்யறான்னா அதுக்கு பின்னாடி நாம நினைக்கிற காரணம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ சொல்ற விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் சொல்ற விஷயத்தையும் நீ ஏத்துக்கணும். ஒரு அண்ணனா இருந்துகிட்டு என் தங்கச்சிக்கு ஆர்வி செய்யற எதையும் என்னால செய்ய முடியாது. அவன் என்னோட தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். அதை எப்படி என்னால மறக்க முடியும்? நான் அவனை துப்பாக்கியால சுட்டேன். அதுக்காக தான் நான் இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை ஆர்வி நிஜமாவே தப்பு பண்ணியிருந்தா அவன் இப்படி வெளிப்படையா சுத்திட்டு இருக்க மாட்டான். அவன் எந்த தப்பு பண்ணலன்னு அவனுக்கு தெரியும். ஒளிஞ்சிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. அதனால இந்த விஷயத்தோட ஆழம் வரைக்கும் நான் போயே தருவேன். ஆர்வி ஏன் என் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யார்கிட்ட இருந்து என் தங்கச்சியை காப்பாத்துறான்னு தெரியணும். ஏன்னா தெரியாம ஒரு தப்பான ஆளை சந்தேகப்பட நான் விரும்பல. என் தங்கச்சியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் வேற யாராவதா இருந்தா
இங்க எல்லாமே தப்பாயிடுச்சு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு எல்லாமே எனக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. ஷாலினி ரவியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அந்த ஸ்னேகா அவ மட்டும் கண்ணு முழிச்சிட்டா அவளோட அண்ணன் என்ன உயிரோட விட மாட்டான். என்னோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த ரவி தான். அப்ப அந்த ரவியை ஒழிச்சு கட்டிட்டா அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹலோ ஹலோ ஷாலினி, நான் தான் உங்க லாயர் பேசுறேன். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? உங்க பாட்டி இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தாங்க. டிவோர்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, அது எப்ப கிடைக்கும்னு என்ன கேட்டாங்க. ஷாலினி அவங்க டிவோர்ஸோட ப்ராசஸ என்ன ஸ்பீட் அப் பண்ண சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன எல்லாத்தையும் ஹோல்ட்ல வேணும்னு சொல்லிருக்கீங்க. சோ ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா இல்ல அதை கேன்சல் பண்ண விரும்புறீங்களா? ஷாலினி, இங்கதான் இருக்கியா? வக்கீல் சார், நான் நேரா வந்து பேசுறேன். வேண்டாம் வேண்டாம், நீ அங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. நான் இப்ப அங்க இருந்தா வரேன். நான் தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும். அதுவும் நாம போட்ட கண்டிஷன் படி கண்டிப்பா முடிச்சு கொடுத்துறதா சொல்லிட்டாரு. புரிஞ்சுதா? பாட்டி, அது ஆக்சுவலி நான் அதுக்காக தான் அவரை பார்க்க போலான்னு இருந்தேன். எனக்கு டிவோர்ஸ்ல இன்னும் 2 கிளாஸ் ஆட் பண்ணணும். நம்ம லாபத்துக்காக தான் சொல்றேன். சரி சரி, உனக்கு எது சரின்னு படுதோ அப்படி செய். நான் ரவி கிட்ட பேசியே ஆகணும். எப்படியாவது இந்த டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் தடுத்து நிறுத்தியே ஆகணும். விளையாட்டுத்தனத்துல எதுவும் சீரியஸ் ஆயிடக்கூடாது. நான் ஒரு வேலை பண்றேன். மூவி பார்க்கும் போதே அவன் கிட்ட பேசிடுறேன். இப்ப நீங்களே காஃபி போடலாம். டக் டக் டக்னு ஃபிளவர்ஸ் இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ். இத கட் பண்ணுங்க, டக். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப டேஸ்டான காஃபி ரெடி. இனிமே காஃபிக்கு பால் வேண்டாம், சுகர் வேண்டாம், டிகாஷன் வேண்டாம். Flowers instant coffee mix. No, Madesh, I don't know house, but I want it right now. சிந்து, இப்ப தானடி புது புடவை வாங்கின, அதுக்குள்ள இன்னொன்னு வாங்கணும்னு சொல்ற? சவேரி சார் வீட்டுக்கு போகும்போது தானே ஒண்ணு வாங்கினேன். மாதேஷ், நான் இப்ப கல்யாணத்துக்கு கேக்குறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு எனக்கு அப்படியே எக்ஸ்பென்சிவ் சாரி வேணும். ஏன் சொல்றேன்னா கல்யாணத்துல நான் தானே ஸ்டார் அட்ராக்ஷன். நான் ஒத்துக்கிறேன், கல்யாணத்துல நான் ரித்திகாவை விட அழகா பியூட்டிஃபுல்லா இருந்தா அவ மனசு வருத்தப்படுவாதான். ஆனா நான் என்ன பண்றது மாதேஷ்? நான் தான் இயற்கையாவே அழகா இருக்கனே, அதை யாரும் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. இந்த செலவை எப்படிதான் தடுக்கிறது? வேலண்டைன்ஸ் டே கிஃப்டா நினைச்சு கொடுங்க. சிந்து, வேலண்டைன்ஸ் முடிஞ்சிருச்சு. நியாயமா வருஷம் பூரா நீங்க என் கூட வேலண்டைன்ஸ் டே கொண்டாடணும். இல்லனா நானும் அவருக்கு கொடுக்கற மாதிரி உங்களுக்கு மாத்திரை கொடுத்துதான் இளமையா வச்சுக்க வேண்டியிருக்கும். சிந்து, அங்க பாரு. வாங்க மாதேஷ், நாம வேற எங்கேயாவது போய் பேசிக்கலாம். வாங்க. சிந்து, எங்கடி கூட்டு போற? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களை பார்த்து கிழவன்னு சொல்லுவா? ஐயோ அம்பிகா, அவ என்ன பார்த்து கிழவன் சொல்லல. என்ன? ஆனா இப்ப அவ சொல்லிட்டு போனதுக்கு அர்த்தம் அதுதானே? உங்களுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? பாக்க நல்லா தானே இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க. அத எப்படி வரவ போறவெல்லாம் அவ இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போவா? அடடா விடு அம்பிகா, அவ ஏதோ சொல்லிட்டு போறா, அதை ஏன் பெருசா எடுத்துக்கிறேன்? உன் பார்வைக்கு நான் ஹீரோவா தெரியறேன்ல, அதுக்கு அது போதும் எனக்கு. நான் உன்னோட கேஷ்யூ, அப்புறம் நீ என்னோட பிஸ்தா. என்னது? அட என்ன அம்பிகா, மறந்துட்டியா? கல்யாணம் ஆன புதுசுல நீ என்ன கேஷ்யூன்னு செல்லமா கூப்பிடுவ, நான் உன்னை பிஸ்தான்னு கூப்பிடுவேனே, ஞாபகம் இருக்கா? நீங்க இந்த வேலைக்கான மாத்திரை போட்டுக்கிட்டீங்கல்ல, இல்ல போதை மாத்திரை ஏதாவது போட்டுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, யார் காதுலயாவது விழுத்துற போகுது. அம்பிகா, நான் இப்படி எல்லாம் பேசலன்னா அப்புறம் நான் எப்படி இளமையா இருக்க முடியும் சொல்லு? உற்சாகம் எப்படி வரும் சொல்ல? சும்மா பேசினா மட்டும் பத்தாதுங்க, அதுக்கு அடிக்கடி இந்த யோகா மாதிரி ஏதாவது பண்ணணும். பாருங்க, இப்பவே சொல்லிட்டேன், யார் முன்னாடியாவது இந்த மாதிரி மாத்திரை கீத்திர போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எனக்கு பயங்கரமா கோவம் வரும். சொல்லிட்டேன். இனிமே நான் மாத்திரையே போட மாட்டேன். இனிமே யூத் என்ன செய்யுமோ அதத்தான் நானும் செய்ய போறேன். அதான் அம்பிகா, நான் உன்னோட வேலண்டைன்ஸ் டே கொண்டாட போறேன். உனக்கு புது புடவையை வாங்கி கொடுத்து அப்புறம் உன்னை நான் சினிமா கூட்டிட்டு போறேன். சினிமாவுமா? ஆமா, வா இப்ப உடனே கிளம்புவோம். நம்ம சினிமாவுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போய் பாடிபூரி எல்லாம் சாப்பிடலாம். சரி சரி, சந்தோஷம். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம்.
ஒரு பாப்கார்ன் கொடுப்பா சீக்கிரம். எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் தனியா சினிமாவுக்கு வந்திருக்கோம்ல. அதெல்லாம் சரிதாங்க, சீக்கிரம் வாங்க, கூட்டம் வந்துட போகுது. அடடா அம்பிகா, நம்ம டிக்கெட் நம்ம கையில தானே இருக்கு. நம்ம சீட்ல வேற யாரும் உட்கார முடியாது, நம்ம தான் போய் உட்கார. சரி வாங்க போலாம். சீக்கிரம். என்ன கரெக்ட் டைம்க்கு வர சொல்லிட்டு சார் லேட்டா வந்தா எப்படி? இப்ப இருக்கு அவனுக்கு. ஹலோ, நீ உன்னோட ஃபர்ஸ்ட் மூவி டேட்டுக்கே லேட். நாங்கெல்லாம் வேலை வெட்டிக்கு போறவங்கம்மா. கடுமையா உழைச்சாதான் நாங்க உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட முடியும். அப்போ உழைக்க வேண்டியதானே? என்ன எதுக்காக இங்க கூப்பிட்ட? வெல், வேலை நேரத்துல கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல, அந்த சின்ன கேப்பை நாங்க லவ்க்காக ஒதுக்குறோம். அது மட்டுமா, டியூட்டியோட சேர்ந்து பியூட்டியும் பக்கத்துல இருந்தாதான் கிக்கு. அப்போ நீ இங்கதான் இருந்தியா ரவி? என்ன வெறுப்பேத்துறோம்னா உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல? யா, ஏன்னா நான் உன்னை வெறுப்பேத்தும் போதெல்லாம் உனக்கு நல்ல கோவம் வருதுல்ல. நீ எப்பெல்லாம் கோவப்படுறியோ அப்போ உன்னோட மூக்கு அழகா செவந்துரும். அப்படி உன்னோட மூக்கு செவக்கும் போது நீ இன்னும் கியூட்டா அழகா இருக்கு. ஒரு பாப்கார்ன். நில்லுங்க சார், நீங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போக கூடாது. வயசு ஆக ஆக உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? இந்த வயசுல போய் யாராவது ரொமான்டிக் படம் பார்க்க வருவாங்களா? நான் என்னமோ நீங்க ரம்யா கிருஷ்ணன் நடிச்ச சாமி படத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அம்பிகா, உனக்கு நான் டைம் கொடுத்தேன்னா நீ டேட்டிங் கூட கோயிலுக்கு தான் என்ன கூட்டிட்டு போவ. நான் உன் கூட கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எந்த படம் ஒன்னா நமக்கு என்ன படமா பார்க்க போறோம்? பாப்கார்ன சாப்பிட. அப்படின்னா நீங்க என்னதான் பார்க்க வந்திருக்கீங்க, சினிமாவை பார்க்க வரல. பின்ன என்ன, நமக்கு எவ்வளவு வயசானாலும் கவலை இல்ல. நம்ம 2 பேரோட மனசும் இளமையா தானே இருக்கு. போங்க. இந்த பாப்கார்ன் சாப்பிடு. பாரு, உன் ஃபேவரட் மூவிக்கு கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா, பின்ன இந்த படம் ரிலீஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, எல்லாரும் பார்த்துட்டாங்க. நாம தான் லாஸ்ட். ஆனா தியேட்டர் காலியா இருக்கிறது நல்லதுதான். அந்த படம் ஸ்கிரீன்ல ஓடட்டும், நம்ம படத்தை சைட்ல ஓட்டும். வா, இவதான் ஹீரோயினியா. எனக்கு இங்க ரொம்ப குளிரா இருக்குங்க, நான் இந்த ஷாலை பொத்திக்கிறேன். அட, இதுக்கெல்லாமா என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? அத பாரு, நல்ல சீன் போது பாரு.